இப்போ 100 அடி வந்த ஒரு பாடம் திறந்துருக்கேன். 12,018 ஏக்கர் பாசனம் உள்ளது. இது 3-4 ரீச்சுகளுக்கான சார்ந்த 12,018 ஏக்கர் பாசனம் உள்ளது. வேற என்ன கேட்குறீங்க? நாங்கள் நிறைய கேரளாவிலிருந்து திருநெல்வேலி கொட்டப்பட்ட கழிவு அகற்ற அதான் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் முதல்ல சொன்னாங்க. அரசாங்கத்துக்கு சொல்லிச்சு. அரசாங்கத்திலேருந்து கேரளா அரசாங்கத்தோட பேசி இந்த மாதிரி இங்கே ஒன்று கொட்டிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க திருப்பி தள்ளிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் ஒருத்தன் அங்கேருந்து பேச சொல்லுங்கள். முழுமையாக தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் வராமல் இருக்கிறதுக்கான நடவடிக்கைகள் இல்லை, இனிமேல் அவங்க கொண்டு வர மாட்டாங்க. இது மாதிரி நடவடிக்கை இது வரைக்கும் நம்ம எடுத்ததே இல்லை. திருப்பி அள்ளிட்டு போனால் சரித்திரமே கிடையாது. ஆமாம், இனிமேல் நடக்காத வரையும் நான் பார்த்துக்கலாம். அப்படி நடந்ததுன்னா பறிமுதல் பண்ணி கைது பண்ணுறதுக்குள்ள உத்தரவு கொடுத்தாங்க. தமிழக அரசு தான் இந்தியாவில் கடன் கூடின மாநிலமாக இருக்கிறது. அதில் வாங்கக்கூடிய தொகைகள் அதற்கான குறிப்பிட்ட அதற்கான செலவழிக்கப்படலை. எந்த திட்டத்துக்காக வாங்கப்படுதோ அதுக்காக செலவழிக்கப்படலை. அண்ணாமலை அவர் சொன்னால் அவரை கேளுங்க. எதில் செலவழிச்சாருங்க எதில் செலவழிக்கலன்னு அவரை கேளுங்க. ஒரு அரசாங்கம் மத்திய அரசாங்கம் அனுமதிக்காமல் கடன் வாங்க முடியாது. தெரிஞ்சுங்க, மத்திய அரசாங்கம் அனுமதி பெற்று செய்ய வேண்டிய திட்டத்துக்காக தான் வாங்குறமே தவிர நினச்ச உடனே எடுத்து மற்றபடி செலவு பண்ணிட முடியுமா? அவர் சொல்கிறாரு, அவர் ஒரு எஸ்பியாக இருந்தவர், அவர் சொல்கிறாரு வாங்கின ரூபாயா அந்த திட்டத்துக்கு செலவு பண்ணால் வேற எந்த திட்டத்துக்கு செலவு பண்ண முடியும்? ஏற்கனவே சொன்னாங்க.